குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அவர்களுக்கு வரவேற்புரை வழங்க பாருங்கள் ஐயா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நிறைந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சுவாமிகளை வரவேற்றல் பெரும் பேறு ஆகும். செந்தமிழ் நாடிருந்து சிவஸ்ரீ சிவாக்கிரம சுவாமிகள் வந்திருக்கிறார், அவரை வரவேற்போம் வாருங்கள். தோளுடைய செவியனென தொடக்கிய சம்பந்தர் ஆதீனம் ஈந்த அறிவு நிறை சுவாமிகளை பாமாலை பாடியே வரவேற்போம் வாருங்கள். பூமாலையோடு பாமாலை சூட்டியே பக்தியுடன் சுவாமிகளை பக்குவமாய் வரவேற்போம். சித்தமெல்லாம் சிவமயமாய் வைத்திருக்கும் சுவாமிகளை கைத்தலங்கள் கூப்பி வரவேற்போம் வாருங்கள். சம்பந்த பெருமான் தமிழ் சைவ சொத்து, அவர் ஆதீன சுவாமிகள் ஆன்மீக சொத்து. சைவத்தமிழ் அடியார்கள் இருக்கும் இடம் நாடி வந்திருக்கும் சுவாமிகளை வரவேற்போம் வாருங்கள். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்த பெருமான் சொற்றமிழால் பாடி தத்துவங்கள் தந்தார். அவருடைய தமிழை அகங்கொண்ட சுவாமிகள் எமக்கியே வந்துள்ளார். எல்லோரும் வரவேற்போம். ஆன்மீகம் என்றால் அச்சப்பட வேண்டாம். ஆன்மீகம் என்றால் எல்லாரும் ஓடிடுவோம். அக ஒழுக்கம் அறப்பணிகள் ஆன்மீகமாகும். இன்றைக்கு சுவாமிகள் இங்கு வந்துள்ளார். இரு கரங்கள் கூப்பி வரவேற்போம் வாருங்கள். தஞ்சையிலே பிறந்தார், தமிழ் சைவம் ஏற்றார். நெஞ்சமெல்லாம் இறைவன் நினைப்புடனே வளர்ந்தார். வேதமோடு சைவம் திருமுறைகள் கற்றார். விளக்க வந்த சுவாமிகளை வரவேற்போம் பாருங்கள். இளமையோடு இருக்கின்ற சம்பந்த பெருமான் இளமையோடு இருக்கின்றார். இசை எமக்கு அழைக்கின்றார். திருமுறையை பண்ணோடு செப்பமாய் வழங்குகிறார். பாடுவதோடு இல்லாமல் பதவிளக்கம் செய்கின்றார். நேற்று சித்தியில திருநீற்றினுடைய மகிமையும் திருநீற்றை எப்படி வாங்க வேண்டும் என்பதை பற்றி அருமையான ஒரு விளக்கம் சொன்னார். அதனை கேட்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நீங்களும் அதனை யூடியூப்பில் பாருங்கள். அப்பொழுதாவது திருநீறை எப்படி வாங்க வேண்டும், எப்படி பூச வேண்டும், அதனுடைய மகிமை என்பதெல்லாம் எங்கள் உள்ளத்தில் பதியும். திருமுறையை பண்ணோடு செப்பமாய் வழங்குகிறார். பாடுவதோடு இல்லாமல் பதவிளக்கம் சொல்லுகிறார். கூடி நின்று சுவாமிகளை வரவேற்போம் வாருங்கள். தவ முதல்வர் சம்பந்தர் சுவாமிகளை வாழ்த்திடுவார். அவரடியை பற்றியே சுவாமிகளும் நடக்கின்றார். பன்னிசையை பாடி பரப்புகிறார் சைவத்தை. பக்குவமாய் சுவாமிகளை வரவேற்போம் வாருங்கள். 70 தாண்டியும் தெளிவு வரவில்லை.
இலக்கம் வரையில் வரவேற்பு 70 தாண்டியும் தெளிவு வரவில்லை. இளமையிலே சுவாமிகள் தெளிவடைந்து விட்டார். அதனுடைய தான் முறையிலே இருக்கிறார். எல்லாமே அவருக்கு வாய்த்த வரமாகும். எல்லோரும் இணைந்திருந்து வரவேற்போம் பாருங்கள். ஈழமுள்ள சைவ மக்கள் சுவாமிகளை அழைத்தார். ஆழமுள்ள அவர் உரைகள் அகமதிலே பதித்தார். யாழ்ப்பாணம் போய் வந்திருக்கிறேன். இசையோடு திருமுறையை இருத்தினார் சுவாமிகள். அவர் வந்து நிற்கிறார். வரவேற்போம் வாருங்கள். சிவனொருளை சிந்திக்கும் சிவாக்கிரக சுவாமிகளை சிவஞான தமிழ் பேரவை சிந்தித்தே அழைத்தது. ஆஸ்திரேலிய சைவருக்கு அருள் அமுதை அள்ளித்தர ஆற்றிய நற்சேவையினை அகமாற வாழ்த்துகிறேன். சைவம் தழைத்தோங்க, தமிழோடு இசை பாடி எங்கள் சுவாமிகள் இடமெல்லாம் செல்லுகிறார். இங்கு வந்த சுவாமிகளை வரவேற்று கவிபாட எனக்கு வாய்ப்பை அளித்திட்ட இறைவனை நான் வணங்குகிறேன். வரவேற்பு கவி நீங்கள் பாடுங்கள் என்று நயமாக கேட்டிட்ட நல்லுள்ளம் வாழ்க. சத்சங்கமாக சைவரெல்லாம் சேர்ந்திருந்து சுவாமிகளை வரவேற்றல் பெரும்பேறு ஆகும். தமிழோடு சைவம் தழைத்தோங்க வேண்டும். சிவம் நாமம் இதயம் அமர்ந்துவிட வேண்டும். தவறான எண்ணம் பறந்தோட வேண்டும். சிவநாமம் எங்கும் ஒலித்திடவே வேண்டும். ஓம் நமச்சிவாய. நாம் இப்பொழுது மிகவும் விரும்பி வேட்கையோடு கேட்க ஆவலுடன் இருக்கும் சுவாமிகளின் சொற்பொழிவினை நாம் இப்பொழுது கேட்போம். சாமியோட ஃபோன் அது என்னோட ஃபோன். அதில் வந்து ஃபுல்லாக அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி சரி. இதில் வந்து நான் எடுக்கிறேன். அப்புறம் அது சரி வேலை செய்ய மாட்டேங்குது. அம்மா பக்கத்தில் அப்படியும் இல்லை. கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் பரவாயில்ல. பிரச்சனை ஊற்றிடும். ரெக்கார்ட் பண்ணுறேன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புகலியக்கோன் கடல் போற்றி. இசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் மணி போற்றி. வாழித்திருநாவலூர் வழித்தொண்டரே பதம் போற்றி.
போற்றி போற்றி பிடியதன்னொரு உமை கொல மிருகறியது பிடியதன்னொரு உமை கொல மிருகறியது படி கொடுத்தனடி படி கடும் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாருக்கும் பசிக்குது என்று நான் எண்ணுகிறேன். சத்தமே வரமாட்டேங்குது. தென்னாருடைய சிவன் அப்படின்னு சொன்னா எந்நாட்டவர்க்கும் இறைவன் உறக்க சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி முடிவிலே அருமையான சுவையான உணவு இருக்கிறது. அதனால நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஆகையினால தென்னாருடைய சிவனே போற்றி. இதே மாதிரி இன்னும் 1.5 மணி தியாலம் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்று எனக்கு ஒரு புதுவிதமான உணர்வு, புதுவிதமான அனுபவம், புதுவிதமான அன்பர்கள். நான் ஆஸ்திரேலியாவுக்கு இது புதிதல்ல. ஆனால் நான் இந்த மாநிலத்திற்கு நான் புதிதாக வந்திருக்கிறேன். சிட்னி மாநகரம் நான் அங்கு மட்டும் வந்துவிட்டு நான் வேறு எங்கும் செல்வது கிடையாது. உடனே நான் புறப்படுவேன். தமிழகத்திலே, இந்தியாவிலே என்னுடைய பணி எவ்வாறு இருக்கும் என்று பார்த்த அன்பர்களுக்கு தெரியும். நான் போன கிழமை வியாழன் அன்று வந்து இறங்கினேன். நேற்று வரை நான் தினமும் 2 மணி நேரம்தான் தூங்குகிறேன். சிட்னி வாழ் அன்பர்கள், சிவஞான தமிழ் பேரவை மெய்யடியார்கள், சைவ மன்றத்துடைய அடியார்கள் திரளாக வந்து 5 நாட்கள் ஆஸ்திரேலியா வரலாறிலேயே 5 நாள் தொடர்ந்து அருளாசி உரையை நூற்றுக்கணக்கான அன்பர்கள் தவறாது வந்து கேட்ட பெருமை சிட்னி முருகன் ஆலயத்தில் மிகப்பெரிய பிரமாதமாக நடைபெற்றது. அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
இதை நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. தமிழ் திருமுறைகள் நம்முடைய சைவ நெறி எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த 5 நாள் விழா என்று நான் சொல்லுவேன். அந்த 5 நாள் விழாவோடு நான் முடித்து கொள்ள வேண்டும், நான் ஊருக்கு புறப்படணும் என்று திட்டம் போட்டிருந்த பொழுது மெல்பர்னிலும் சைவ அன்பர்கள் இருக்கிறார்கள், உண்மையான மெய்யடியார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இன்றுதான் கண்கூடாக பார்க்கிறேன். அப்படி வராமல் விட்டிருந்தால் நான் ஏமாந்து போயிருப்பேன் என்பதற்காக நம்முடைய அம்பலவாணன் உங்களை பார்ப்பதற்காகவே என்னை இந்த பயணத்தை நீட்சியாக என்னை இங்கே வரவழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இது நான் செய்த தவப்பயன் என்று கருதுகிறேன். ஏற்கனவே எனக்கு நிறைய முறை இந்த மாநிலத்திற்கு அழைப்பு வந்தாலும் கூட அது இறைவனுடைய பெரும் கருணையினாலே இன்றுதான் அந்த அழைப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விழாவை கூட பல போராட்டங்களுக்கு இடையிலே தான் இந்த விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையல்லோங்கிற பரம்பரையில் வந்தவன் நான். அவர் சொன்னார், நான் ஞான சம்பந்தர் பரம்பரையிலிருந்து வந்தவன் தான். அதனாலே நான் யாருக்கும் அஞ்சுவது கிடையாது, பயப்படுவது கிடையாது. என் உயிரே போனாலும் தமிழுக்காக சிவத்துக்காக தான் போகுமே தவிர நான் யாருக்கும் பின்வாங்குவது கிடையாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்கிற ஒரு பெரிய புலவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பெரிய கவிஞர். அவர் ஒரு நாள் ஒரு சினிமா திரைப்படத்தை எழுதி பாட்டை எழுதி அந்த இயக்குனர்கிட்ட போய் கொடுத்தார். ஐயா, பாட்டை எவ்வளோ எப்படி இருக்கு, பாட்டு பிரமாதமாக இருக்கு, இதற்குரிய காசு நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார். இவர் அடுத்த நாள் போனார், திரும்பி நாளைக்கு வாங்கினார். கறி போய் பரியாய் பறி போய் கார் எருமையாய் கார் எருமை போய் கடைசியில் புடவையாய் வந்த ஔவையாருக்கு எப்படி ஆழ்வார்க்கடியான் ஏமாத்தினானோ அந்த மாதிரி இவன் நாளை வா நாளை வா நாளை வான்னு இந்த பெரிய பணக்காரர் ஏமாத்துறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் படித்தவனுக்கே ஒரு திமிரு இருக்கும், என்னைக்குமே ஒரு தனி திமிரு இருக்கும். பாரதிதாசனான ஞான திமிரு அப்படின்னா அதனையே ஞான திமிருக்கு ஞான திமிர்னு பேர் வச்சவன் பாரதி தான். நெஞ்சில் திறமமின்றி நேர்மை துணிவுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி கிளியேன்னா. இச்சகத்தோர் யாவரும் உன்னை எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதை என்று சொன்னவன் பாரதி. உச்சி மீது வாரிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொன்னவன் பாரதி. ஆனால் இந்த பாரதியாருக்கு முன்னோடியாக இருந்தவர் எங்களுடைய நாவுக்கரசர். அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று சொன்னவர் நாவுக்கரசருடைய தமிழ். அப்போ இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த பாட்டை எழுதி பணம் வாங்கல, வீட்டில் குழந்தைக்கு பால் வாங்க வழி இல்லை. கெஞ்சாத குறையா, ஐயா ஏதாவது ஒரு 50 ரூபா கொடு. இவன் அப்பையும் இசைவான் இல்லை, இவன் தரல. இந்த தமிழ் படித்தவனுக்கு பாரதி மாதிரி வறுமையிலேயே ஒரு திமிரு இருந்தது, ஞான திமிரு இவனுக்கு இருந்தது. உடனே ஒரு பேப்பரை எடுத்தான், ஒரு பேனாவை எழுதி அப்படி எழுதி அந்த வாசலில் வச்சுட்டு புறப்பட்டான். யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் தான் தூங்காதே தம்பி தூங்காதே அதெல்லாம் எழுதினவர். உடனே அந்த முதலாளி ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு வெளியே வந்தார். வந்து பார்த்த பொழுது அந்த துண்டு காகிதம் இருந்தது. அதை எடுத்து பார்த்தார். அதில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது. தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நீ யார் என்னை போவென்று சொல்லுவதற்கு. தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நீ யார் என்னை போவென்று சொல்லுவதற்கு என்று சொல்லிவிட்டு வீறுநடை போட்டு நடந்தான் அந்த தமிழன். தமிழ் பாடுறவனுக்கு தமிழனுக்கு அது ஈழத்தமிழனாக இருக்கட்டும் இந்திய தமிழனாக இருக்கட்டும் தமிழ் சமுதாயம் யாராக இருந்தாலும் திருமுறையை காதலிக்கவில்லை என்று சொன்னால், திருமுறையை ஆதரிக்கவில்லை என்று சொன்னால் அவன் சைவனும் கிடையாது, அவன் தமிழனும் கிடையாது, அவன் சைபர் என்று நான் சொல்லுவேன்.
நீங்கள் திருமுறையை ஆதரிக்கிறதுக்கு, இப்ப திருமுறையை ஆதரிக்கிறத விட திருமுறைக்கு இடைஞ்சல் செய்வார்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி தழைப்பார்கள்? அவர் வம்சம் எப்படி தழைக்கும்? தமிழை தடுத்தவன், திருமுறையை தடுத்தவர் எப்படி வாழ்வார்? ஈசன் அடியார் இதயம் கலங்கிட வாசவர் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமது ஆகும் என் நந்தி ஆணையே என்று சொன்னான் என்னுடைய தமிழ் பாட்டன் திருமந்திரத்தில் சொன்னான். ஒரு அடியாருடைய இதயம் கலங்கினால், ஒரு சைவ பணியை தடுத்தால் நீ எவ்வளவுப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பாயின்னு அவன் சாபமிட்டிருக்கிறான். நான் அல்ல, அவன் சொன்னான் திருமந்திரத்தில். எனக்கு உள்ளபடியாகவே இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய எழுச்சி. இந்த நிகழ்ச்சி இது என்னுடைய நிகழ்ச்சி, இது சைவத்திற்கான நிகழ்ச்சி. மற்ற நிகழ்ச்சியெல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நானே நடத்துகிறேன் என்கிற உணர்வோடு தான் நான் மெல்போர்னுக்கு வந்திருக்கிறேன். நீங்களும் இதே எழுச்சியோடு தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த மண்டபத்துக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் ஒரு கோயிலுக்கு கிடைக்கல. அதுதான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மண்டபம் இவ்வளவு தேவாரத்தையும் இந்த மண்டபம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே சைவத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுவர்களை விட சைவத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் நாங்கள். கிராமம் கிராமமாக சென்று இன்னைக்கு மத மாற்றத்தை தடுத்து நிறுத்தி, இலங்கையில் அவர் சொன்னார், எனக்கு நான் பாதி, யாழ்ப்பாணத்தில் பாதி, இந்தியா பாதி. எனக்கு யாழ்ப்பாணத்திலையும் உரிமை இருக்கிறது, இந்தியாவிலும் உரிமை இருக்கிறது. இன்னைக்கு மலையகத்தில் என்னுடைய அரும்பெரும் தொண்டர் இளங்கோவன் ஐயா இருக்கிறார், இங்கே அமர்ந்திருக்கிறார், சாட்சியாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன், அவர் என்ன செய்கிறார் என்று. நாங்கள் தலையிலே சுமந்து கொண்டு 3000 அடி உயரம் இருக்கிற நண்பரியல் என்கிற பலாங்குடை என்கிற ஊரில் இருந்து 3000 மீட்டர் மேலே ஏறணும். கைலாய மலை மாதிரி இருந்தது இந்த மலை. அங்கே தலையில் சுமந்துக்கிட்டு சிவலிங்கத்தை கொண்டு போய் ஸ்தாபிதம் செஞ்சோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் சாராயமும் கஞ்சாவும் அடித்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு சிவபுராணம் பாடி இன்னைக்கு சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறான்னா ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த இளங்கோவன் ஐயா கொடுக்கிற அந்த சிவலிங்கம் இன்று இலங்கை முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அட்டன் மாநகரில் தேயிலை தோட்டத்தை தேயிலை பிடுங்குகிற என்னுடைய ஏழை தொழிலாளி சிவபெருமானா சிவனா, அதை அழிக்கிற கடவுள். சிவனை கும்பிடாத, சிவனை கும்பிட்டா உனக்கு சோதனை கொடுப்பான் அப்படின்னு சொன்னவன் தமிழனுக்கான ஒரே கடவுள் சிவனும் முருகனும் தான் என்கிற உண்மையை உணர்ந்து இன்று இலங்கையில் மலையகத்தில் ஹட்டன் மாநகரத்தில் எல்லாரும் ஏழை பாலை இன்னார் இனியவர் ஜாதி அலி ஆண் பெண் பணக்காரன் என்கிற வேறுபாடு இல்லாது எல்லோரும் போய் சிவனை தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர்கள் என்னுடைய அடியார்கள். என்னுடைய தலைமையிலே அந்த பணியை செய்தார்கள். இன்னைக்கும் எங்க தமிழ்நாட்டில் நீங்க தெரியும், மீன் சாப்பிடுகிற மீனவர் குப்பத்திலேயும் ஆதி திராவிடருடைய இடத்திலேயும் சென்னை போன்ற மாநகரத்தில் சேரிகளிலும் போய் நான் தேவாரத்தை பாடி என் சிவபெருமானுடைய புகழை திருநீர் பூச வைத்து என்னுடைய சமயத்தை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் அந்த பயன்தான் என்னை இங்கு வந்து அமர வைத்திருக்கிறது உங்கள் முன்னால். நான் காசுக்காக வருபவன் அல்ல, புகழுக்காக வருபவன் அல்ல, தமிழுக்காக வருபவன், திருமுறைக்காக வருபவன். நேற்று கூட நம்முடைய சித்தி மாநகரில் நீங்கள் நினைக்கலாம், 5 நாள் சொற்பொழிவு செய்த எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த இந்திய பணத்தை இல்லை, ஆஸ்திரேலியா பணத்தை, டாலரை கொடுத்தது போக எனக்கு வந்த பணத்தை நான் அங்கேயே ஒப்படைத்து விட்டு தான் வந்திருக்கிறேன். வந்தது 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, ஆயிரக்கணக்கில் வந்து கொட்டினார்கள். 1 ரூபாயை கூட நான் சுமந்து கொண்டு போகலை. அப்பேற்பட்டவன் நான். பணத்திற்காக நான் வரவில்லை. சைவத்திற்கு சாமி எனக்கு கொடுப்பார். என்னுடைய பெருமான் பின்னே வைக்கிறார், அவருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். கேட்டதெல்லாம் தர சிவன் உண்டு. நான் மனிதனுடைய கையை ஏந்தவில்லை. தமிழ் திருமுறை மீது ஆணையிட்டு ஞான சம்பந்தர் மாதிரி திருமுறைக்காக பாடுகிறேன் தவிர எதுக்கு சொல்ல வர, இந்த மெல்போர்ன் இனிமேல் வளர்ச்சி அடையும். என்னுடைய பாதம் பட்டு விட்டது, என்னுடைய பார்வை பட்டு விட்டது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த 2026 மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகிறது, மாற்றம் வரப்போகிறது. உங்கள் வீட்டில் திருமண தடை நீங்க போகிறது, வேலை வாய்ப்பு உருவாக போகிறது, உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க போகிறது. இந்த 3 நாள் என்னோடு பயணம் செய்யுங்கள். நான் உங்களோடு நான் பயணிக்கிறேன், நீங்களும் வாருங்கள். நிச்சயமாக இந்த மாற்றம், ஒரு ஏற்றம்
இந்த மெல்போர்ன் மாநகரத்தில் நிச்சயமாக நடக்கும் என்பது நான் ஞானசம்பந்தர் தமிழ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். கவலைப்படாதீர்கள். என் மீது நம்பிக்கை வைத்து, திருமுறை மீது நம்பிக்கை வைத்து, அடியார்கள் மீது நம்பிக்கை வைத்த உண்மை அடியார்கள், உண்மை செய்வர்கள் நீங்கள் போலிகள் அல்ல, நீங்கள் உண்மை அடியார்கள் என்பதை இந்த மெல்போர்ன் மட்டுமல்ல உலகத்திற்கே உணர்த்தி இருக்கிற உத்தம அடியார்கள் நீங்கள் தான் என்பதற்கு இந்த விழா எனக்கு மிகப்பெரிய உவப்பை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையாகவே சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் அதை நம்முடைய தனசேகரன் ஐயா அவர்கள் பொறுப்பை ஏற்று பங்காளராக ஏற்க வேண்டிய அவர் பங்களிப்பாளராகவே மாறிவிட்டார். அப்பேற்பட்ட அந்த அம்மையார், நம்முடைய ரேமா அம்மையாரும் அவரும் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத பொழுதும் கூட இந்த விழாவை நடத்தி காட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு, அந்த திராணியோடு, அந்த நெஞ்சுரத்தோடு, சைவத்துடைய ஞானத்தோடு இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் நிச்சயமாக உண்மையான சைவன், உண்மையான தமிழன் அவரை தவிர வேறு யார் இருக்கிறார் என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஒன்று சொல்லுவாங்க, உண்மை உலகத்தை ஒரு முறை சுற்றி வருவதை விட பொய் 1000 முறை சுற்றி வரும் என்று. ஆகையினாலே நம்முடைய பொய்யர்களை எல்லாம் நீக்கிவிட்டு மெய்யான அடியார்களை நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இனிமே மெல்பேர்னுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். கவலையே படாதீங்க, நான் மெல்பேர்னுக்கு அடிக்கடி வருவேன். நான் மீண்டும் நவம்பர் மாதம் சிட்னிக்கு வரப்போகிறேன், பெரிய மாநாட்டுக்கு நிகழப்போகிறது. நான் கூட ஒரு முடிவு செய்தேன், இனிமே யாத்திரையெல்லாம் வரக்கூடாது, ஃப்ளைட்டில் ஏறக்கூடாது, நம்மளால் முடியலன்னு. ஆனால் எங்கு தடை ஏற்படுகிறதோ அங்குதான் எழுச்சியும் ஏற்படணும் என்று சொல்லி மெல்பர்னில் நிச்சயமாக சிவஞான தமிழ் பேரவைக்கு என்று ஒரு சபை உருவாகும். அந்த சபையில் அம்பலவான பெருமானுடைய திருக்கோயில் உருவாகும். அந்த கோயிலில் மாதந்தோறும் திருவாசக தேவார முற்றோதல்கள் நடக்கும். அது ஞானசம்பந்தருடைய ஆதிரம் நிச்சயமாக வழிநடத்தும் என்பதை நான் இந்த வேளையில் அவர் திருமுன்பு, என் குருநாதர் திருமுன்பு நான் இந்த சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு தர வேண்டும். தமிழ் உங்களை வாழ வைக்கும், திருவரை உங்களை வாழ வைக்கும். 5 நாள் நடத்திய விழாவை விட இந்த நாள் விழா எனக்கு மிகப்பெரிய உணர்வு பூர்வமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் சித்தின் விழாவை யூடியூப்ல போய் பாருங்க எப்படி நடந்ததுன்னு. 5 நாள் அரங்கு நிறைஞ்சது, ஒருத்தர் கூட எழும்பி போகல. 2.5 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த நிலைமை உங்களுக்கும் வந்துவிடும், கவலைப்படாதீர்கள். அப்படி இன்னைக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சியான நாள். என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் முதல்ல வீணை இசையோடு நான் தேவாரம் சொல்லுகிறேன். ராவணனுக்கு வீணை கொடியுடைய வேந்தன் என்ற பெயர் உண்டு. சிவபெருமானுக்கு பிடித்த இசை வீணை. வீணைதான் அவர் கருவியோ. இந்த ஊழிக்காலம் அழிகிற பொழுது சுவாமி சிவபெருமான் வீணையை வைத்து வாசிப்பாராம் என்று நம்முடைய புராணம் சொல்லுகிறது. இந்த வீணை வாசிக்கிறது மிக மிக கடினமான ஒன்று. அப்பேற்பட்ட கடினமான அந்த வீணையிலே என்னுடைய குரலும் அவருடைய இனிமையான அந்த ஞானமும் கலக்கப் போகிறது இன்று தேனும் நெய்யும் போல. இதை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள், அது மிருதங்கத்தோடு. ஆக இந்த பெருமக்களோடு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், தமிழே தெரியாதவன் புலவனாக இருக்கும் பொழுது யாழ்ப்பாணத்திலே பூர்வீகமாக கொண்டவர், கொங்கு நாட்டிலே வளர்ந்தவர், இன்று தமிழ் கூறும் நல்லுலகில் நம்முடைய அந்தரர், செந்தமிழ் அந்தரர், நம்முடைய கவிஞர், புலவர், மாபெரும் சொல்வித்தகர் நம்முடைய ஜெயராமனையாவுடைய வரவேற்பை கேட்டு நான் மெய் செலுத்து போனேன். இவர் நாவில் சரஸ்வதி தமிழ் விளையாடி கொண்டிருக்கிறது. என்னுடைய தமிழ் சமுதாயம் ஏன் இவரை மறந்துவிட்டது என்று நான் வருத்தப்படுகிறேன். இன்னைக்கு இப்பேற்பட்ட தமிழனை, ஒரு கவிஞனை, ஒரு புலவனை எப்படி சொல், ஆணித்தரமான சொல், அதுதான் எங்கள் ஈழத்தமிழ் சொல். அந்த சொல்லை மிக அற்புதமாக வழிகாட்டி இப்படி ஒரு வரவேற்பை என் வாழ்க்கையை நான் கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு வரவேற்பை எனக்கு வழங்கிய மாபெரும் கவிஞர், செந்தமிழ் அந்தரர் நம்முடைய ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் அரசியல் களம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பேசணும்னு தெரியாது. இந்த தலைவர் வர்றதுக்குள்ளேயும் இந்த மாவட்ட செயலர் அங்கே இருக்கிற தலைவர் இந்த மைக்கில் பேசணும். அவன் என்ன பண்ணுவான்னா என்ன பேசணும்னு தெரியாது. உடனே பேப்பரை எடுத்து ஒரு அரை மணி நேரம் நிற்பான். மாவட்ட செயலாளர் அவர்களே, ஒன்றிய செயலாளர் அவர்களே, நகர செயலாளர் அவர்களே, தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, அவர்களேன்னு ஒரு 2 மணி நேரம் அவர்களே முடிச்சுட்டு வணக்கம் நன்றி அப்படின்ட்டுவான். இப்போ நான் அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் வாழ்த்தி கொண்டே இருந்தால் என்னுடைய செய்தியை நான் சொல்ல முடியாது. ஆகையினால் நான் செய்திக்கு வர இருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுவாமி இப்படியே இவரை பற்றி அவரை பற்றி வாழ்த்துகிறார். நாங்கள் பிறரை வாழ்த்தாமல் போனதனால தான் இந்த சமயம் வளராமல் போனது. நான் பிறரை இதை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர், நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுகை என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திரியகம்பன் செம்பன் கோயில் பாடி. அடியார்களை வாழ்த்தணும். இன்னைக்கு அடியார்களை ஏசுகிறார்கள், வசவு பாடுகிறார்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதுதானப்பா வரும். ஆகையினால நம்முடைய அற்புதமான இந்த பொழிப்புரையை வரவேற்புரையை செய்த நம்முடைய அருமை பெரியவர் அவர்களுக்கும், நம்முடைய சிவனரி தொண்டர் நம்முடைய இளங்கோவன் ஐயா அவர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக உறுதுணையாக இருந்து இந்த விழாவை எங்களுக்கு அவர் நடத்தி வருவது மிக ஆகச்சிறந்த ஒரு நன்மையாக கருதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, திருமுறைக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, திருமுறைக்காக யாரெல்லாம் நிதி வழங்குகிறார்களோ, திருமுறைக்காக யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ அவர்கள் சந்ததி, அவர்கள் பரம்பரை 21 தலைமுறை சாபம் இல்லாது உயிர்ப்போடு வாழும் என்பது சத்தியம். இதை சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். மூவேள் சுற்றம் முரணுரு நரகிடை ஆடாமே அருள் அரசையை போற்றிங்கிறார். தேவாரத்தை வாழ வைக்கணும் ஐயா, தேவாரத்தை கெடுக்கப்படாது. தேவாரத்தை பாட வைக்கணும். இன்னைக்கு திருமுறையை பாடுவதற்கு இங்கே ஆள் இருக்காங்களா? ஒரு ஓதுவாமூர்த்தி இருக்கிறார்களா? ஆனால் இன்னைக்கு திருமுறையை கேட்கறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? இதை எல்லாரும் கேட்க முடியாது. யாருக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குமோ அவர்கள் தான் வந்து கேட்க முடியும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் புண்ணிய மனிதர்கள், பாக்கியம் செய்தவர்கள். வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற இந்த பதிகத்தின் மூலமாக, இந்த ருத்ராட்சத்தின் மகிமையாக, திருநீற்றின் சத்தியமாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரும், ஒரு ஏற்றம் வரும். இதை நீங்கள் சீசன் உங்கள் குடும்பத்தில் வந்து அமர்வான், உங்கள் குடும்பம் விளங்கி வளரும். அப்பேற்பட்ட மந்திர பதிகங்கள் தான் இன்றைய தலைப்பு. வாழ்வியல் துன்பங்களை நீக்கும் வழிமுறைகள் என்ன? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ துன்பம் வருது. அந்த துன்பத்தை நீக்குவதற்கான வழிமுறைகள் வேற ஒன்றும் கிடையாது, திருவாசகம் தான். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோமே தவிர இங்கே ஒன்றும் மாயாஜால வித்தை காட்டுறதுக்கு வரல. உங்களை மயக்கி நான் துண்டை விரித்து போட்டு காசு வாங்குவதற்காக வரவில்லை. தேவாரம் சொல்ல போகிறேன், நீங்கள் பாட போகிறீங்க, கேட்க போகிறீங்க, எல்லாரும் சாப்பிட போகிறோம், சிவசிவான்னு எழும்பி போக போகிறோம். திரும்பி நாளைக்கு வர போகிறோம், திருமுறை கேட்க போகிறோம், போக போகிறோம். நாளான்னைக்கு கேட்டு நானும் ஊருக்கு போயாகணும், நீங்களும் அவங்க வேலையை பார்க்க போக போகிறீங்க. இதில் என்ன நடந்தது? ஆக இதை யோசித்து பார்க்கணும். ஆகையினால தீயவர்களை எல்லாம் கடிந்து ஒதுக்கிவிட வேண்டும். தீயவர்கள் பக்கம் சேரவே கூடாது. நல்லவர்கள் கூட்டத்தில் கூடு, எந்த நாளும் சிவனை நத்தியே தேடு. ஆகையினால எனக்கு மிக சிறந்த விளம்பரத்தை வழங்கிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காசு இல்லாமே விளம்பரத்தை வழங்கியிருக்கிற நல்லவர்களுக்கு வாழ்க வாழ்க, அவர்களும் வாழ்க என்று சொல்லி, நான் நம்முடைய அற்புதமான இந்த மிருதங்க வித்வான் நம்முடைய கோபிநாத் கதிர்வேல் அவர்கள், நம்முடைய வீணை வாசிக்கிற வித்வான் மிக அற்புதமாக அவர்கள், நம்முடைய ஹரி சிவநேசன் அவர்கள் நம்முடைய இளங்கோவனையாவுடைய மருமகனாக இருந்து அந்த பணியை செய்து வருகிறார். அவர்கள் பிள்ளைகள் தான் தேவாரம் பாடினார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா இப்போ அவங்க பாடிவிட்டாங்க, நான் அதை திரும்பி பாடப்படாது. ஏன்னா அந்த குழந்தைங்க பாடிட்டாங்க தோடைய செவியெல்லாம். அதனால் நான் தோடைய செவியன் பாடாமல் நான் வேறு பதிகத்தை பாடுகிறேன். ஏன்னா அவர்களும் அதை பாடி சரியாக வராது. பிடியது உருவமை சம்பிரதாயம், அதை பாடாமல் துவங்கக்கூடாது. அதனால் அதை பாட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா விநாயகப் பெருமானை வழிபடாது அந்த பணியை செய்ய முடியாது. அதற்கு பதிலாக திருவண்ணாமலை திருப்பதிகத்தை விண்ணப்பம் செய்கிறேன்.
திருவண்ணாமலையில் எங்களுக்கு ஒரு பெரிய மடம் ஒன்று உருவாக போகிறது. வருகிற சித்ரா பௌர்ணமி அன்று அண்ணாமலையாருடைய அடிக்கமலத்தில் ஒரு மாபெரும் திருவாசக முற்றோதல் 10,000 அன்பர்கள் சேர்ந்து பாடப்போகிறார்கள். 10,000 பேர். இங்கே நமக்கு ஒரு 200 பேரை கூட்டுறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. 180 ஆஹா அப்படிங்கிறோம். அங்கெல்லாம் 10,000 பேர் குமியர். அப்படி பாருங்கள், எங்களால் விபூதி கொடுக்கறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். நீங்கள் அப்படியெல்லாம் கூட்டம் வந்து சேரும். ஏன்னா அப்படி ஒரு எழுச்சி. வெளிநாட்டில் அப்படிங்க எழுச்சி வரும்னு மலேசியா வந்து பாருங்கள், மலேசியாவில் சிங்கப்பூரில் எவ்வளோ கூட்டம்னு. அதனால் நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. நீங்கள் இதை விட நாளைக்கு இதை 2 மடங்கு கூட்டம் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் சாம்பிள் பார்க்க வராங்க. இன்னமும் வந்திருக்கிறாரு, இன்னமும் சொல்ல போகிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்திருக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் பாருங்கள், எல்லோரும் 6 மணிக்கெலாம் வந்து இடத்த போடுவீங்க. எனக்கு தெரியும், சீட்டை பிடிப்பீர்கள். ஆகையினால அந்த சுவையை நான் வழங்கிவிட்டு இப்பொழுது திருவண்ணாமலை திருப்பதிகம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் ஒரே தடவை அண்ணாமலையானேன்னு சொன்னால் போதுமா? என்ன சொல்லணும்? சவுண்டே வரமாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரு குளுக்கோஸ் ட்ரிப்புக்கு தெரியல. இல்லை யாரும் மத்தியானம் ஜாப் இல்லையா? வெள்ளைக்காரன் வந்து பாடுறான் அண்ணாமலையில் போய் பாருங்கள். வெள்ளைக்காரெல்லாம் அருணாச்சலம் அருணாச்சலங்கிறான். ஆந்திராக்காரன் 7 குண்டலவாடா கோவிந்தான்னு சொன்னவன் இப்போ வந்து உட்காந்து அண்ணாமலைக்கு வரோகிறா அண்ணாமலைக்கு வரோகிறாங்கிறான். நிலைமையே மாறி போச்சு. திருப்பதிக்கு போய் லட்டு வாங்கலான்னா ஏன்றி நம்ம நோடுறீ ಬೇಡಪ್ಪ ಬೇಡ లేదు లడ్డు లేదు ஒந்தி விபூதி மட்டும் தன்னாக்கு சாக்கு அப்படிங்கிறான். லட்டு வேண்டாம், திருநீருக்கு எடுத்தா போதுங்கிறான். அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலையாருடைய அந்த ஆற்றல் உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. அண்ணாமலையானேன்னு சொன்னால் போதும் நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மையும் வரும். திருவண்ணாமலைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போகணும். ஞான தபோதரரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. அந்த அண்ணாமலையானை வாயார சொன்னால் உங்களை இழுத்துட்டு வந்துடுவான். நீங்கள் பாருங்க, நீங்கள் வந்தவங்களாம் யாருங்கிறீங்க? நீங்கள் எல்லாம் தேவாரம் படிச்சிங்களா, இல்லை சிவன் கோயிலுக்கு போடுங்க, எங்கேயோ போனோம். ஆனால் உங்களை பாருங்கள், கொக்கி போட்டு வர வச்சுட்டான் பாருங்கள். அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், நீ எந்த மாநிலத்தில் பிறந்தாலும், அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்கள கொக்கி போட்டு இங்கே வந்து உட்கார வச்சுருவான். என் முன்னால் உட்கார வைத்து விடுவான். என்னை பார்க்கவே முடியாது, என்னுடைய பேச்சையும் கேட்க முடியாது, என் பக்கத்திலே வரவிட மாட்டான் சுவாமி. உண்மையான தொண்டர்களை மட்டும்தான் சுவாமி என் பக்கத்தில் வர வைப்பார். அது எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மிக அற்புதமான ராகம். இந்த ராகம் இது பேர் கம்பீர நாட்டை அப்படின்னு பேர். 5 ஸ்வரம் இருக்கிற ஒரு ராகம். இந்த பிள்ளைகள் பாடினார்களே, ஞானசம்பந்தர் முதலாக பாடிய பேர் நட்டப்பாடைன்னு பேர். சகம பனி சாணி பமக தோடுடைய செவியன் விடையேறியோ மதி தோடி மதிசூடி தோடுடைய
இருக்குது. நல்ல நாளையே வாய் திறக்க மாட்டேன் சாமி, நீங்கள் வேற இப்போ தோளுடைய செவியை எங்களை ட்ரெயின் பண்ணுறீங்க, நாங்கள் பாட்டு கேட்க தான் வந்தோம், நாங்கள் பாட வரலன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் எல்லாம் பாடி ஆகணும். ஆமாம். தோடுடைய செவியன் விடை எறிவோர் தோவன் மதிசோடி கதிரை எல்லாம் இப்படி இருக்கும், உங்களை தூங்கவே விடாத கதிரைன்னு பேர். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படி கையெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். சொற்பொழிவு ஆரம்பிச்சுட்டா ஒரு அப்படின்னு தூங்கிடுவார், அப்படியே படுத்துருவார். உங்களை பாருங்க, தூங்க விடாம, இந்த கை வைக்க விடாம, அப்படி பின்னாடி சாயாம அப்படியே 60 டிகிரி யோகாசனம் பண்ற மாதிரி, குண்டலினி ஏற்றுற மாதிரி உட்கார சொல்லிருக்காங்க. சரிக்கு விழுந்தா கீழே தான் விழணுமே தவிர பக்கத்தில் தான் விழணும். அதனால் பாருங்கள் எப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளவு அறிவு. அதனால் இப்போ தூங்க முடியாது, சத்தமாக சொல்லணும். தேவாரம் சொன்னால் சிவன் வருவார். ஆமாம், நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கும் சுவாமிக்கும் இருக்கிற ஒரே ஒரு பெரிய தொடர்பு தமிழ். வேற எந்த புரோக்கரும் தேவை கிடையாது, யாரும் தேவை கிடையாது. நான் சொல்லுகிறேன், தோடுடைய செவியன் விடை எறிவோர் தோவன் மதிசோடி சப்பாத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக கலட்டி வச்சுருங்க. குளிர், நான் உங்களை விட நான் புதுசு, நான் குளிர் தாங்கலையா? இங்கே பாருங்க, ஒருவேளை சாப்பிட்றவனே குளிர் தாங்காப்பாங்க. கொஞ்சம் சப்பாத்தை கொஞ்சம் ஒரு 2 மணி நேரக்காக 1 மணி நேரம் அப்படி மேலே வச்சுக்கொள்ளுங்க. அதை உள்ளுக்குள்ளே சுருகி விடாதுங்க. ஆமாம், திருமுறை வேதம், திருமுறை ஞானம் உள்ளது, உங்களுடைய நிலைமை புரிகிறது. ஆனால் அதற்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா? தோடுடைய செவியன் விடை எறிவோர் தோவன் மதிசோடி அப்பெல்லாம் இலங்கை கூட்டுத்தாபனத்தில் ரேடியோ நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இலங்கை கூட்டுத்தாபனம் கொழும்பு, இலங்கையில். அதில் பார்த்தீங்கன்னா டெப் கேடிட்டஸ் அப்படின்ட்டு இந்த டிடிஹெச் அப்படிங்கிற நியூஸ் வரும். ஒளியும்னு அது ஒரு செய்தி போடுவான். கடைசியில் ஒரு செய்தி, காணாமல் போனவர்களுடைய காணா போயிட்டார், கண்டுபிடிச்ச 100 ரூபா தரப்படணும், கண்ணு முகமாக இருக்கும், இப்படி தூங்கி இருக்கும், கண்ணு 1.5 கண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் இந்த காது கேட்காதவங்களுக்கு ஒரு செய்தி ஒரு அம்மா வாசிக்கும். நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன், இப்போ தெரியாதவங்களுக்குலாம். இப்போ அதே நிலைமை நான் இங்கே பார்க்குறேன். வாய் தான் அசைதே தவிர பக்கத்தில் போனால் காற்று தான் வந்து பாட்டு வரல இல்லையா, வெறும் காற்றுதாக வருது. இப்போ பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் பாட போகிறீங்கன்னு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். சத்தமாக பாடணும். நீங்கள் இசை என்ன மாதிரி குரல் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய சங்கீத ஞானம்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவர் சொன்னார், நான் நிறைய பாவம் பண்ணணும்னு உட்காந்துருக்கிறேன், நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நானும் இப்போ எனக்கு படித்த படிப்புக்கு ப்ரொபோசலாக வேலை செய்ய வேண்டிய நான் ஊராக நாடாக தெருவா வந்து
இந்த தமிழுக்காக, தேவாரத்திற்காக, இந்த சுவாமிக்காக, இவனுக்காக நான் இவன் வேலையை நான் செய்கிறேன். இவனை எல்லாரும் கஷ்டப்படுத்துகிற கடவுள்னு சொன்னாங்க, சோதிக்கிற கடவுள்னு சொன்னாங்க. இவன் தாண்டா தமிழனுடைய கடவுள், இவன் தான் உங்களை காக்கிற கடவுள், கருப்பையில இருந்து சுடுகாடு வரையும் துணை வருகிற ஒரே கடவுள் சிவன்தான் என்று சொல்வதற்கு நெஞ்சை நிமித்திக் கொண்டு இன்று பிரச்சாரம் செய்வதற்கு என்னை தவிர அவனை விட்டா எனக்கு ஆள் கிடையாது, என்னை விட்டா அவனுக்கு ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட சுவாமியை, பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக இன்னைக்கு என் வாழ்க்கையவே அர்ப்பணித்து விட்டு கடும் குளிரில் பசியோடு உறக்கமில்லாது நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், நான் புண்ணியம், நான் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துருப்பேன், திருமணம் செய்து கொண்டு மனைவி மக்களோடு நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்படியெல்லாம் நான் பையை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்க மாட்டேன். வாரியார் சாமி, என் குருநாதர் சொல்லுவார், வாரியார் சாமி உங்களுக்கெல்லாம் வீட்டில் சாப்பிட்ற யோகிதை இருக்குது, எனக்கு தான் இன்றைக்கி ஒரு வீடு நாளைக்கு ஒரு வீடுன்னு சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லுவார். என் நிலைமையும் அதுதான். நேற்று வரையிலும் வேற ஊர் மாகாணம், இன்றைக்கி வேற ஊர், நாளைக்கு வேற ஊர். அப்படி சந்தனக்கட்டை தன்னை அழித்துக் கொண்டு பிறரை மணக்க வைக்கிறது, கற்பூரம் தன்னை எரித்துக் கொண்டு பிறரை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அதுபோல ஞானிகளும் நாயன்மார்களும் தமிழுக்காக யாரோ ஒருத்தர், என் தாய் தந்தையர் செய்த புண்ணியம் என்னை தமிழுக்காக தத்து கொடுத்து விட்டார்கள், திருமுறைக்காக கொடுத்து விட்டார்கள். ஆகையினால நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது பல சோதனைகள், பல ஏற்றுக்கள், பல போட்டிகள், பல அவமானங்களை தாண்டி கொண்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க 1000 பாம்புகள் 1000 தேள்கள் இருக்கிற இந்த ஆசனத்தில் நான் அமர்ந்து கொண்டு தான் பேசிக்கொண்டிருக்கேன். அதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படப்படுறது கிடையாது. ஏன்னா என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் திருமுறை பணியை விட போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு குறையும் கிடையாது. அதனால் உங்களுடைய ஆதரவு என்னைக்கு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் நிச்சயமாக இந்த ஊருக்கு எம்பியாக கூட ஆயிடுவேன். முதல் கையெழுத்தே நான் என்ன போடுவேன்னா, இங்கே இருக்கிற எல்லா தமிழையும் கப்பலை ஏற்றி கழிப்பு விடு, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு அனுப்பி விடுன்னு முதல்ல உத்தரவை தான் போடுவேன். இல்லைன்னா ட்ரம்ப்பை வர சொல்லிடுவேன், பாப்பா வந்து நீ வந்து ஆஸ்திரேலியாவை ஆட்சி பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஒற்றுமை நமக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. அந்த ஒற்றுமையோடு இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தால் தான் நம்ம கோயிலை காப்பாற்ற முடியும், பாரம்பரியத்தை காப்பாற்ற முடியும், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். நம்ம நினைக்கிறோம் நாங்கள் செட்டில், நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு. இல்லை, அவங்களுடைய கலாச்சாரம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் உச்சரிப்பு வரலை, நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள் நமக்கு தெரியலை. இந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை மீட்டெடுப்பதற்கு இந்த விழா மிக மிக அவசியமான ஒன்று. இதை மறந்து விடாதீர்கள். இந்த விழாவிற்கு நிறைய உதவி செய்யணும். நீங்கள் இந்த விழாவிற்கு நிறைய வாரி வாரி வழங்கணும். அதை விட விஷயம் இந்த விழாவுக்கு வந்து நீங்கள் கலந்து கொள்வது. அதனால் நாளை மாலை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை, அதுபோல் அன்று மாலை குன்றத்து குமரனுடைய ஆலயத்தில் அருளாசி உரை, எளிமையான அருளாசி உரை நிகழ இருக்கிறது. ஆக வாய்ப்பு இருக்கும்போது கலந்து கொள்ளுங்கள். இதை தவற விட்டு விடாதீர்கள். இந்த கால்கள், உங்களுடைய கால்கள் திருமுறையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை நோக்கி முருகப்பெருமானும் சிவனும் உங்கள் வீட்டில் வாசலை காத்து கொண்டிருப்பார்கள். தமிழுக்காக, திருமுறைக்காக உங்களுடைய பாதம், உங்களுடைய காலடி வந்தால், ஒரு அடி எடுத்து வைத்தால் 1000 அடி உங்களை நோக்கி எடுத்து வைப்பார் அண்ணாமலை அண்ணன். அதனால் சத்தமாக சொல்லுங்கள், ஆரோக்கியமாக சொல்லுங்கள். எல்லா பாவமும் நீங்குவதற்காக இந்த ஒரு வரியை சொல்லுங்கள். தோடுடைய செவியன் விடையறிவோ கோவன் மதிசூடி
உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமா மலை திருமா மணி திகழ பெண்ணாகிய பெருமா மலை திருமா மணி திகழ மன்னா தனகருவி இதழ் மழலை முழவதிலும் மன்னா அண்ணாமலை தொழுவா வினை வழுவா வனமருமே அண்ணாமலை அண்ணாமலை தொழுவா வினை வழுவா வனமருமே அண்ணாமலை தொழுவா வினை வழுவா வனமருமே அண்ணாமலை தொழுவா வினை வழுவா வனமருமே கோயிலுக்கு போனா 2 கையை கூப்பி தரணும். நமஸ்காரம்னு அதுக்கு பேரு. கரமலர் மொட்டித்து இருதய மலர கண்களி கூற நுண்தொலி அரும்பன்னார். நீ கோயில போனா இப்படி சாமி கும்பிட்றான். எப்படி? பிளைன் கிஸ் முருகனுக்கு. ஏண்டா முருகர் கேட்பார், எச்ச கையினால வைக்கிறியாடா? வேலையே குத்துவார். பக்கத்தில் வந்த வேலையே குத்துவார். எப்படி வணங்கணுமா சுவாமியை? இந்த கரம் இந்த இடத்துல வச்சு வணங்கணுமா. திருவண்ணாமலை போனால் இப்படி கும்பிடணும். இந்த இடத்துல தான் நமக்கு சுவாமி இருக்கிற இடம்னு பேர். இப்படி கும்பிடணும். அதனால் நீங்கள் எல்லாரும் 2 கையை அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வண்ணமருமே அண்ணாமலை தொழுவார். நீங்க கையை தூக்குலன்னா பிசியோதெரபிட்ட போய் தூக்குவீங்க. ஆமா. அதனால நல்ல கையை தூக்கி அண்ணாமலை தொழுவார் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வனமருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வனமருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வனமருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவார் வனமருமே. அவ்வளோதான். நீ எங்கேருந்து அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்டியில் காசு போட வேண்டிய அவசியம் இல்லை. 5000 ரூபாய் கொடுத்து அண்ணாமலையாரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒடியாந்துருவார். விசா இல்லாமல் ஃப்ளைட்டில் ஏறாமல் உங்கள் வீட்டுக்கே வந்து ஏன்பா என்னை கூப்பிட்ட அப்படின்பார். என்னப்பா நான் கூப்பிடவே இல்லை, நீ தாண்டா அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொன்னேன், வந்துட்டேன்டா. அதனால் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
வயசுல ஒரு சின்ன குழந்தை மதுரைக்கு பக்கத்தில் திருச்சுழியல்னு ஒரு ஊர், அந்த ஊரில் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். காலம்பரை தானே எங்கள் அப்பா கண்ணே மணியேன்னு கொஞ்ச நாள் இப்போ செத்து போயிட்டாரு அப்படின்னு தட்டி எழுப்புறா. அந்த அப்பா ஜடமா இருக்கிறார், பிணமாயிட்டார். எல்லாருக்கும் அழுவார்கள். இந்த குழந்தை காலையில பேசின அப்பா இப்ப எங்க போயிட்டார், இவருடைய உள்ள இருந்த பேசின அந்த ஸ்பீக்கர் எங்க, வாய சச்சது, கண்ணு சிமிட்டியது, என்கிட்ட பேசினாரு, இப்ப எங்க போயிட்டார், இவர் எங்க இப்ப இருக்கிறாருன்னு ஒன்று தேடிச்சு. உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்டது, அம்மா அப்பா எங்க போயிட்டார், அப்பா மேலே போயிட்டாரா. மேலேன்னா எங்கம்மா? இந்த பிள்ளைங்க கேள்வி கேட்டால் அந்த பிள்ளை ஞானியாக வரும். அதனால தான் அவங்களுக்குலாம் கேள்வி கேட்கணும்னு ஒரு வச்சுருக்காங்க, ஒரு செஷன்ஸ். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னு. கேள்வி பதில் இருக்கிறதுலையே பெரிய தலைவலியே அதுதான், டிபேட். கேள்விக்கு பதில் சொல்கிறது பெரிய கஷ்டம். அது சில பேர் குதர்க்கமாக கேள்விலாம் கேட்பான். சிவபெருமானுக்கு எதுக்குங்க 2 சம்சாரம் தான், ஏன் அந்த கேள்வி உனக்கு தான் வேணுமா, ஒன்னே முடியலையே, அப்புறம் கேள்வி கேட்கிறா அப்படின்னா தன்னை பற்றி இல்லை, அடுத்தவனை பற்றியே சிந்திக்கிறது. இந்த குழந்தை அப்ப மேலன்னா எங்க மாணிச்சு, ஏய் போக மாட்டேன், சும்மா பைத்தியம் கேட்குறீங்க. இந்த பையனுக்கு ஒரு தாக்கம் வந்துருச்சு. இன்னும் இப்படி யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஒரு 2.25 ரூபா பணத்தை எடுத்துக்கொண்டு மதுரையில் ஒரு நிற்கிற ட்ரெயினில் ஏறி அந்த குழந்தை அமர்ந்தது. நேராக விழுப்புரம் ஸ்டேஷனில் கீழே இறக்கி விட்டா. அது வரைக்கும் தான் காசு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னது. இதுதான் விதி, உங்களை எங்கே அழைச்சிட்டு வருமோ அங்கே அழைச்சிட்டு வரும். இந்த பத்திரிகையை பார்த்த உடனே சில பேர் நம்ம எதுக்கையா தேவையில்லாமல் போகணும், தேவாரமாகுது, திருவாசகமாகுது, பஜனையாகுது, பாட்டாகுது அப்படின்னு போட்டான்னா அவன் இன்னும் எத்தனையோ பிறவி எடுக்கணும். புழுவாய், பூடாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய் ஆசிரியர்களை தாக்காவாக பிறக்கணும். அது கத்தலை கேட்டோம்னா பயமாக இருக்கு. வித்தியாசமாக கத்துது. இந்தியாவிலேயாவது ஒழுங்காக கத்துது படியில. அது என்னமோ ஆஸ்திரேலியாவில் ரொம்ப தனி சாரியில் இருக்கு. அதில் வேற நம்முடைய ஐயா சொன்னார், கிளியெல்லாம் பிரமாதமாக இருக்கு. ஐயோ சுவாமி அது பொல்லாத கிளி அப்படின்னா, இன்னைய கிளியை பொல்லாத கிளிங்கிறீங்க. கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஐயோ அது பொல்லாத கிளிங்க, ஒரு மரத்தை விட்டு வைக்காது, எல்லா செடியும் குத்தி தின்னுவிடும் அப்படிங்கிற. பறவைகளே இப்படி இருக்கு. அந்த மாதிரி இன்னும் வராதவர்களாக இன்னும் எத்தனையோ பிறவியில் துன்பம் அனுபவிக்கணும்னு தலையில் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, அதை பற்றி அவங்க பிரச்சனை. தட்சிணாமூர்த்திக்கே 4 பேர் தான் இருந்தாங்க, நமக்கு இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதே பெரிய விஷயம், வரலாற்று சாதனை. மெல்பர்னில் அரங்கம் நிறைந்து விட்டது. நாளைக்கு இன்னும் வருவார்கள், நம்பிக்கை இருக்கிறது. வரணும், வரலைன்னா அப்புறம் உங்கள் பண்ணி அவ்வளோதான், இறக்கிறதுக்கு கவலை கிடையாது. உங்கள் நவக்கிரக தோஷம் நீங்கணும், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அடையணும். எல்லா ராசிக்காரர்களும் ஜோசியத்தை பார்க்குறத விட நாளைக்கு நான் சொல்கிற ஜோசியத்தை கேளுங்கள். உங்கள் ராசிக்கு என்ன தேவாரம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆமாம், இந்த வருஷ பிறப்பு என்ன செய்யும் நான் சொல்கிறேன். நாளைக்கு பயப்படவே வேண்டாம். ஜாதகத்தை எடுத்து அப்படி தலைமையில் வச்சு அவன் திருவடியில் வைங்க, உங்களை பார்த்துக்குவான். 7.5 சனி, பொங்கு சனி, மாரக சனி, கும்பக சனி, அஷ்டம சனி, அர்த்தமாஷ்டம சனி. நமக்கு தெரிஞ்ச நாளைக்கு பிறக்கிற ஒரே சனி, சாட்டர்டே. ஐயா சொன்ன மாதிரி எங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த நாளைக்கு திருத்தல முற்றோதல்னு 5 வருஷமாக நடத்திட்டு வரணும். சித்தி மாநகரில் இருந்து உலகம் முழுக்க படிக்கிறான் தேவாரத்தை. 8000 பதிகத்தையும் பாடியாச்சு. வாரம் 1 மணி நேரம் 8000 பாட்டையும் நாங்கள் படிக்கணும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கலந்து கொள்ளுங்கள். அனுமதி இலவசம், கட்டணமே கிடையாது, ஃப்ரீ. இந்த நிகழ்ச்சி கூட நிறைய அன்பர் ஏதாவது கட்டணமா, ஐயா நீ வந்தாதையா பெரிய பெரிய நன்கொடையே, மற்றவெல்லாம் வசூல் பண்ணுவான். நாங்கள் இருக்கிற உத்ராட்சத்தை கொடுத்து இருக்கிற சாப்பாட்டையும் போட்டு தொண்டு செய்கிறோம். இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி எல்லாரும் பகிர்ந்துக்கிறோம். யான் பெற்ற இன்பத்தை இந்த மக்கள் பெறணும். மெல்போர்ன் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு சைவனும் அவரவர் வீட்டில் 1000 பிரச்சனை, எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறதுன்னு பைத்தியம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான். எல்லாரும் வளமையாக இருக்கும், நிறைய சம்பாதிச்சிருக்கோம், வீடு பிரமாதமாக இருக்குது, எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை சார். என் பையனுக்கு குழந்தை இல்லை, என் பையனுக்கு வியாதி, வேலை வாய்ப்பு இல்லை, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறா.
வயசு கூடுது, எனக்கு இப்போவே எல்லா பிரச்சனையும் வருது. யார்கிட்ட போய் எதை கைரக காமிச்சா அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். 10,000 கொடு, 5,000 கொடு, பரிகாரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. ஆனால் பரிகாரம், தமிழே பரிகாரம், பதிகமே பரிகாரம், பரிகாரமே பதிகம். தேவாரம் சொல்லுங்க, நீங்க எவன் காலையும் விழ வேண்டாம், என் காலையும் சொல்றேன், யாரு காலையும் விழ வேண்டாம், நிமிர்ந்து நிற்கலாம். திருமுறை சிவலிங்கத்தை வழிபடுங்க, சிவ வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டில் எல்லா வீட்லையும் ஒரு இப்படி சிவலிங்கம் இருக்கணும், இந்த அளவு சிவலிங்கம் இருக்கணும். அது கல்லோ ஸ்படிகமோ எதுலையா ஐயா மச்சிதா, அது நீங்கள் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் வீட்டில் திருநீர் பூசணும். இப்போ எல்லாருக்கும் திருநீரே இல்லை, நெத்து நிறைய. எல்லாரும் திருநீர் போகும்போது கத்துலேயே திருநீர் பூசிட்டு போகணும். நீங்கள் சிக்னலே போட வேண்டாம், அப்படி படிச்சுன்னு தெரிஞ்சிருக்குன்னா வண்டி நிற்கும் அப்படி முன்னாடி. அந்த மாதிரி நெற்றியில் குங்குமம் இருக்கணும், திருநீரை பூசணும். நம்முடைய சமய சின்னங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய புலவர் சொன்னார், திருநீருக்குனே ஒரு பதிகத்தை பாடினார் ஞானசம்பந்தர். வேற எந்த சமயத்திலும் திருநீருக்கு பதிகம், ஒரு திருநீருக்கு பதிகம் இருக்கிறதா? இல்லை. அதை எப்படி பாடினார்? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், மந்திரமாவது நீர்.
உங்களை பாட வைக்கணுமே. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு ஞானசம்பந்தம் நம்மோடு இருக்கிறாங்கிறது உதாரணம். இந்த பதிகம் பாடும் பொழுது அவர் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். மந்திரமாவது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு காசே இல்லாதவனுக்கு பேரு செல்வேந்திரன், கண்ணே இல்லாதவனுக்கு கண்ணாயிரம், அறிவே இல்லாதவனுக்கு அறிவழகன்னு பேரு, அழகே இல்லாதவனுக்கு அழகு சுந்தரம்னு பேரு. அந்த மாதிரி திருநீர் பூசினா முகத்துக்கு அழகு வருமா. நீங்க குளிக்கவே வேண்டாம், சாமி சொல்லவே வேண்டாம். அடிக்கிற குளிர்ல என்ன பண்றது அப்படின்னு நினைக்காம முகத்துல அப்படி திருநீரை எடுத்து சிவாய நம எப்படி சொல்லணுமா? நம்முடைய புலவர் சொன்னார், திருநீருக்காகவே ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. கோயிலில் தரதெல்லாம் சாப்பீஸ் பவுடர், சாக் பவுடர்னு பேர். இந்த போர்டில் எழுதுற வச்சிங்கன்னா கண்ணெல்லாம் போயிடும், நெத்தியெல்லாம் புண்ணாயிடும், கருப்பாயிடும். நல்ல பசுமாட்டு சாணத்தை எடுத்து திருநெல்வேலியில் ஒரு ஊரில் செய்கிறாங்க. நம்ம மடத்துக்கு பார்த்தா எல்லா ஊதியும் அந்த ஊதி தான் அபிஷேக ஊதி. நான் மடத்துலேருந்து குழந்தை நடராஜருக்கு அபிஷேகம் பண்ண ஊதி அது. குஜராத் பன்னீர், கோரோஜனை இதெல்லாம் கலந்து அந்த மந்திர ஊதியை கொடுக்குறோம் எல்லாருக்கும். இதுவே பெரிய தீட்சை. திருநீரை எப்படி பூசணுமா? நடந்து கொண்டே பூசக்கூடாது, ஒத்த விரல்ல பூசக்கூடாது, பேசிக்கொண்டே பூசக்கூடாது,
ஒத்த விரல் அப்படி வாங்கப்படாது, சும்மா வாங்கப்படாது. விபூதியை கோயிலில் தூணில் போடக்கூடாது, வாயில் ஊதக்கூடாதான். இதெல்லாம் பாவம்னு சொல்லுது. அதனால திருநீரை வாங்கும்போது சிவாய நம என்று வாங்கி கூச்சமே படக்கூடாது. நம்முடைய சமய சின்னத்தை திருநீரை அணிவதற்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லுகிறேன், பாம்பே அதை கண்டு அஞ்சி நடுங்குங்கிறார். அராவணங்கும் திருமேனி ஆளவாயான். அரானா பாம்பு. பாம்பே படம் எடுத்து வருகிற பாம்பே திருநீரை கண்டால் பயந்து நடுங்குமா. திருஷ்டி வராது, கண் திருஷ்டி வராது, போட்டி வராது, பில்லி சூனியம் அண்டாது, பாவம் வராது. கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும். ஒரு ருத்ராட்சத்தை உடம்புல அணிஞ்சா கங்கையில குளிச்ச புண்ணியம் கிடைக்கும்ங்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் ருத்ராட்சம் தர போறோம். நம்ம நேபாளத்துல இருந்து வளர்ந்த அருமையான ருத்ராட்சம் எல்லாரும் கட்டிக்கொள்ளலாம், வீட்டில் வச்சுக்கலாம், மாங்கல்யத்தில் போடலாம், செயினில் கோத்துக்கலாம். உடம்புல ருத்ராட்சம் இருக்கணும். அப்படி இருந்தால் கைலை நாதனே உங்களுக்கு அனுகிரகம் செய்கிற மாதிரி. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய மணி இந்த ருத்ராட்சம். இது இயற்கையாகவே அந்த மணியில் 5 முகம் இருக்கும், 6 முகம் இருக்கும், 24 முகம் இருக்கும். வேற எந்த மணிக்கும் ஆஸ்திரேலியாவிலே விளையுது. இதுதான் குமரி கண்டத்துடைய சிறப்பு. இந்தியாவிலேயே நேபாள தவிர வேற எங்கேயும் கிடையாது. இந்த ஆஸ்திரேலியாவில் ருத்ராட்சம் விளைகிறது. அதை நம்முடைய சிட்டியில் இருக்கிற பன்னீர்செல்வம் ஐயா அவர் கண்டுபிடிச்சு அந்த ருத்ராட்சத்தை எடுத்து கொடுக்குறாரு. இதான் ஆஸ்திரேலியா ருத்ராட்சம். இந்தோனேசியாவில் விளையுது, பாலித்தீவில் வருது, பக்கத்தில் இருக்கிற நியூசிலாந்தில் வரல, இங்கே இருக்கிற ஜப்பான்லேயோ மொரிஷியஸ், இங்கே இருந்த மெக்சிகோலேயோ வரல, அமெரிக்காவில் வரல, இந்தியாவில் விளைகிறது. அதை விட்டால் நம்முடைய ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, நேபாளம் இங்கே தான் விளையுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பூமி ஒரு புண்ணிய பூமி, சிவனுடைய அந்த கண்ணீர் பட்ட பூமி. சுவாமி தாண்டவம் ஆடும் பொழுது அவர் உடம்புல இருந்து அந்த கண்ணில் தண்ணி வந்துதான். அந்த தண்ணி ருத்ர மயானத்தில் விழுந்ததுனால ருத்ர அக்ஷம், அக்ஷம்னா கண்ணு, ருத்ர அக்ஷம், அந்த ருத்ர அக்ஷம் விழுந்ததுனால ருத்ராட்சம்னு பேர். ரொம்ப பவரானது. உடம்புல அணிஞ்சிங்கன்னா சக்கரம் வேலை செய்யும். என்னங்க சக்கரம்? எங்கள் டயர் சக்கரமா, வண்டி சக்கரமா? நமக்கு மொத்தம் 7 சக்கரம் இருக்குது. 7 சக்கரா இந்த உடம்பு புதுவில் பின்னாடி. நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா திடீர்னு குருன்னு ஏதோ ஒரு புழு உங்களை முதுகில் அப்படி ஏறுற மாதிரி ஏறும். அது பேர் குண்டலின்னு பேர். ஆனால் அது ஆஃப் ஆகிடும். அது அப்படியே நீங்கள் மேலே ஏற்றுனீங்கன்னா அவங்க வயசாகாது. ஐயா சொன்னார், வயசாகாது, தாகம் வராது, பசி வராது, தூக்கம் வராது, முகத்தில் சுருக்கம் வராது, கவலை வராது, உடம்புல வியர்வை வராது. இந்த சக்கரத்தை சுத்த வைக்க வேண்டிய வேலை தேவாரம் செய்யுது, கோயில் செய்யுது. கோயிலில் போனால் என்ன செய்யணும்? இந்த சக்கரத்தை சுத்த வைக்கணும். மூலாதாரம், சுவாதிட்டான, மணிபூரகம், மனாகரம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிராரம் என்கிற இந்த 7 சக்கரங்களும் சுற்றினால் 120 வருஷம் ஒரு மனிதன் வாழ முடியும். இல்லாட்டா உடம்புல வியாதி வரும். கிட்னி ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக்கு, கொழுப்பு, சக்கரை, இதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்முடைய ஆக்டிவேஷன் பண்ணலை. இப்போ செல்ஃபோன் ஆக்டிவேஷன் பண்ணுறோமா இல்லையா? சிம்ஃபோன் அது மாதிரி, சிம் கார்டு அது மாதிரி நம்ம உடம்பை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி சார்ஜ் ஏற்றிக்கணும். பேட்டரி கார்டுக்கு சார்ஜ் போடுற மாதிரி போட்டுக்கணும். தேவாரத்தை கேட்டுக்கணும். நம்மளும் கூட சேர்ந்து பாடணும். இந்த வைப்ரேஷன் பாருங்கள், அப்படியே எனக்கு ராத்திரி முழுக்க இருக்கும். நீங்கள் தூங்கும்போது கூட மந்திரமா அது நீர் அப்படிம்பீங்க. நேற்று வரைக்கும் வேறு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன மந்திரமாக நீர் பாடுற. இதை பாட வச்சிடும். கெட்ட கனவு வராது, சோர்வு வராது, வாகன விபத்து வராது. திருமுறை பாட மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர்,